நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. அருண்குமார்களே, ஹரிபிரசாத் அவர்களே, இந்த நோட்டீஸ் உங்க பேரு படிக்கணும்னா இன்னைக்கு ஃபுல்லா போயிடும். பேரு எந்தாகிட்டு இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சு. இன்னைக்கு இந்த கூட்டத்துடைய நோக்கம் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் கூட்டம். எப்பயுமே ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிகழ்கால உதாரணம் இந்த நாட்டில் பல்வேறு முதலமைச்சர்கள் இருக்காங்க. செய்த சாதனையின் அடிப்படையில் சற்று முன்னர் கூட இந்த நாட்டுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திரன் பிரதான் 100 முறை மன்னிப்பு கேட்கிறார். யாரை பார்த்து? தமிழ்நாட்டை பார்த்து. தமிழ்நாட்டு மக்கள், நம்ம மக்கள், நம்ம தமிழினம் 5500 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்திய காலம் தமிழுடைய பொற்காலம். அதை இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சு சொன்னவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு? எங்களுடைய நாகரிகத்தை பத்தி பேசணும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நாகரிகமோ எங்களுக்கான நாகரிகத்தையே நாங்க பேசிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. நாங்க சொல்லிதான் ஆகணும். எங்களுக்கு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதிகாரங்கள் இருக்கு. எங்களுக்கு அடையாளங்கள் இருக்கு. எங்களுக்கான எல்லா விஷயங்களுமே நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களால ஒரு வரலாறு சொல்ல முடியுமா? தமிழகம் எதிர்ப்பு கிளம்பியவுடன் அதை திரும்ப பெற்றிருக்கிறார் சொன்னார். அது ஒரு பிறவி குணம். தமிழர்களை மதிக்காத பிறவி குணம் வடநாடு உண்டு. அது பிஜேபி உண்டு. அந்த நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் எந்த மாநிலத்துக்கு வந்தாலும் 2 வார்த்தை இந்தியில் எழுதிய தந்தவர். வணக்கம், நன்றி எழுதிய தந்தவர். மலையாளத்துக்கு போனால் எழுதிய தந்தவர். இந்தியிலே எழுதி படிக்கிறவர், நடிகர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தலைவர் பிறந்த கூட்டத்தில் இன்றைக்கு பிரதான பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்ம பள்ளி கல்வித்துறைக்கு நாம செலுத்துற வரியிலிருந்து கொடுக்க வேண்டிய பணம் 2152 கோடி ரூபாய் பிஜேபி அரசு எங்களுக்கு தர வேண்டிய பணம் சமஸ். அது எல்லா அனைவருக்கும் கல்வி எஸ்எஸ்ஏ சொல்லுவாங்க. அதில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. நம்ம கேட்டபோது சொல்றாங்க, நீங்கள் 3வது மொழியாக இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம சொல்றோம் 65 மொழிக்கு போராட்டத்துக்கு பின்னால் அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாக்குறுதியின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் அண்ணா காலம் தொட்டு இன்று வரை கடைபிடித்து வருகிறது. தமிழ் தாய்மொழி, ஆங்கிலம் இணைப்பு மொழி. இது உலகமெங்கும் சிறந்து விளங்குகிறார். இந்திய படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு பிளேட் 10 ரூபாய்க்கு 5 பானி கொடுத்துருக்கிறோம். எல்லா ஹோட்டல்லையும் சர்வ வேலை பார்க்குறாங்க. நீ பார்க்கலாம், கட்டட வேலை, கம்பி கட்டுற வேலை, சுண்ணாம்பு அடிக்கிற வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தான் வந்திருக்கான். எங்க வந்திருக்கான்? தமிழும் ஆங்கிலமும் பேச இருமொழி கொள்கையை கொண்டுள்ள தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திணிக்கிற இந்திய தாய்மொழியா கொண்ட இங்க வரான்னு அர்த்தம். இந்தியால ஒன்னும் பலன் இல்லை. வளர்ந்த மாடல் நீ தான் சொல்ற. படிப்புல, சுகாதாரத்துல, வேலை வாய்ப்புல, இன்னும் சொல்ல பெண்கள் பாதுகாப்புல, இன்னும் சொல்ல போனால் குழந்தை கட்டுப்பாடு முதல் கொண்டு இன்னைக்கு சிறந்த முறையில் தமிழ் சமுதாயம், தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கொடுக்க முடியாம நிதியை கொடுத்தாது, நிதியை கொடுக்காம நம்ம மக்களை பழி வாங்குறாங்க. என்ன காரணம்? ஒரு அடிமை ஆட்சி இருந்துச்சு, கேட்டதெல்லாம் கையெழுத்து போட்டார். ஒருத்தர் இருந்தா தெரியுமா, தமிழ்லயே போவார். பேர் என்ன? எடப்பாடி. தமிழ்லயே போவார். குழந்தை மனசு அவருக்கு தமிழ்லயே போவார். ஆனா
அவர் எல்லாத்தையும் தான் கையெழுத்து போட்டார். அவர் பதவியை காப்பாற்றிட்டு. ஏன்னா பக்கத்தையே ஓபிஎஸ் உட்கார்ந்த பன்னீர்செல்வம் எப்போ நம்மளை கவுத்துருவானோன்னு பயத்து மொத்தத்தையும் அடமானம் வச்சார் தும்பைக்கு. அவர் அடமானம் வச்சதால தான் நமக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கு. எல்லாம் தெரியுமா? இருக்கு உதய மின் திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து கொடுத்தான் பாஜக அரசு. ஜெயலலிதா அவர்கள் கையெழுத்து போடல. மாநில மக்களுக்கும் எதிர்காலத்தில் வருகின்ற தீங்கை எந்த வகையில் வந்தாலும் அதை முன்கூட்டியே கணித்து தடுக்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும். அதுதான் இன்னைக்கு ஏதோ ஒரு மொழின்வான், ஹிந்தி கட்டாயம் சொல்றான், நாலு சமஸ்கிருதம் சொல்லுவான், நாலு கோயில் போடாது. முத்தமிழ் கலைஞர் அதை நிறைவேற்றி காட்டியவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின். மட்டுமில்லை, நம்ம எதிர்கால சந்ததி, இந்த நாடு, இந்த மொழி, இந்த தமிழினம், என்ன சொல்ல போனால் தமிழ்நாட்டின் உரிமை, மாநில சுயாட்சி உரிமைகள், என்ன சொல்ல போனால் இந்திய ஒருமைப்பாடு, இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் சொன்னால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி விட்டால் வேற நாதி இல்லை. எனவேதான் இந்த தலைவர் பல்லாண்டு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.